அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிவர்மன். அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, இலங்கையில் வந்து ஒரு அண்மை காலமாக ஒரு 2 வருடங்களாக வாகன இறக்குமதியே முற்றிலும் தடைப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ வாகன இறக்குமதியை அனுமதிச்சிருக்காங்க. நிறைய வாகனங்கள் இறக்குறாங்க. அப்படி வாகனங்களை இறக்குமதி செஞ்சாலுமே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலான ஒரு வாகன பதிவுகளை இந்த வருடத்துக்குள்ளே செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சிருக்கும் போது இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கத்தகடுகள், அதாவது நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முறையில் இன்னுமே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது அரசாங்கம் வந்து நம்பர் பிளேட் வந்து இதுதான் இந்த ஒரு முறையில் தான் நம்பர் பிளேட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தாதனால தங்களுக்கு பிடிச்சமான நம்பர் பிளேட்ஸ், அதாவது இலக்கத்தகடுகளை செய்ய தொடங்கிட்டாங்க மக்கள். ஆனால் நானுமே பாதையில் போகும்போது பார்த்துருக்கேன், என்னடா புதுசாக, அதாவது புதிய புதிய முறைகளில் அவங்களுக்கு விருப்பமான முறையில் இலக்கத்தகடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வாகனங்கள், அதாவது பேட்டரியால் இயங்குற காரும் சரி, பைக்கும் சரி, அதுவுமே கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இலங்கையில் இப்போ இருக்க 1,30,000க்கு மேலே வாகனங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னுமே அந்த வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகள் நம்பர் பிளேட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு முறையில் இலங்கை மோட்டார் வாகன திணைக்களத்தால் வந்து இன்னுமே ஒரு முறையான முறையில் அமுல்படுத்தலை. ஆனால் இந்த பிரச்சனை வந்து யாருமே அது மட்டும் இல்லாமல் போலீஸாருக்கும் இதை பற்றி சரியான முறையில் ஒரு தீர்மானம் எடுக்க இல்லாமல் இருக்கு. ஏன்னா ஒரு இதுக்கான சரியான சட்டத்தை அமுல்படுத்தினா தான் அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இது வந்து வாகனங்கள் எடுக்கிற அவ்வளோ தனிப்பட்ட ஒரு நபரும் அவருக்கு பிடிச்ச ஒரு டிசைனில் புதிய நம்பர் பிளேட்களை அப்டேட் செய்கிற மாதிரி புதுசாக அவருக்கு இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.